கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நோ மோர் எக்ஸ்கியூசஸ் என்கிறதான தலைப்பில சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எக்ஸ்கியூசஸ், சாக்கு போக்குகள். நாம் பல நேரங்களில பலவிதமான காரியங்களை, சாக்கு போக்குகளை நாம் சொல்லுகிறோம். ஏன் இன்று ஆராதனைக்கு வரவில்லை என்று சொன்னால் அதற்கு பல காரண காரியங்களை சொல்லுகிறோம். ஏன் இன்றைக்கு பள்ளிக்கு செல்லவில்லை, ஏன் இன்றைக்கு வேலைக்கு செல்லவில்லை, இந்த காரியத்தை ஏன் செய்யவில்லை, இப்படி பல காரியங்களுக்கு பின்பு சாக்கு போக்குகள் என்கிற காரியத்தை நாம் சொல்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் பல சாக்கு போக்குகளை சொல்வதை போல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய பல காரியங்களிலும் நாம் சாக்கு போக்குகளை சொல்கிறோம். தேவனுடைய காரியங்களில், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நாம் சாக்கு போக்குகளை சொல்லும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடியதான தேவ திட்டங்கள் நிறைவேறாமல் போவதற்கு நாமே காரணமாய் அமைகிறோம். நாம் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அந்த நிலைக்கு நம்மை செல்ல விடாமல் தடுப்பது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடியதான சாக்கு போக்குகள். இதை குறித்து ஒரு சில காரியங்களை வேத வாக்கியங்களுடைய அடிப்படையில உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் 3, 4 அதிகாரங்களில மோசே தேவனுடைய அழைப்பை பெற்ற பொழுது அவர் சில சாக்கு போக்குகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது காரியம் 3 அதிகாரம் 11 தேவன் அழைத்த பொழுது மோசே சொன்னதான ஒரு காரியம், நான் ஏமாத்திரம். மோசே அந்த இடத்துல சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே நான் ஏமாத்திரம். சோ இந்த இடத்துல மோசே சொல்ற தன்னை குறித்து ஒரு சந்தேகம், தன்னால் இதை செய்யக்கூடுமா, இந்த தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு நான் எம்மாத்திரம், எகிப்தில் இருக்கக்கூடியதான இஸ்ரவேல் ஜனங்களை சந்திக்க தேவனால் அனுப்பப்படுவதற்கு நான் எம்மாத்திரம். இப்படியாக ஒவ்வொரு இடத்திலும் தேவனே தன்னை வெளிப்படுத்தி அவர் சொன்ன போதும் அந்த காரியத்தை செய்வதற்கு அவர் தயங்கினார். தாழ்வு மனப்பான்மை. இன்றைக்கு அநேகர் தேவன் விரும்புகிறதான நிலைக்கு செல்லாமல், தேவன் விரும்புகிற இடத்திற்கு போகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு தாழ்வு மனப்பான்மை. இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, இந்த காரியத்தை செய்வதற்கு என்னிடத்துல தகுதி இல்லை, நான் இதெல்லாம் செய்யக்கூடாது, நான் எம்மாத்திரம். இது தாழ்மை அல்ல, மாறாக இது ஒரு தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லி பார்க்கிறோம். ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு பயம், பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு பயம், மனிதர்களுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு பயம்.